ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவிலேருந்து. நேற்று நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கப்ப நம்ம ஆக்டர் டைரக்டர் விக்னேஷ் சிவன், அதாங்க நம்ம நயன்தாரா மேடமோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் வந்து மார்னிங் 9 o'clock உள்ளே நான் வெளியில் போயிடுவேன். ஸோ 9 o'clock எனக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ, நான் 9 o'clock போயிட்டேன்னா, ஸோ அந்த டே ஃபுல்லாக நான் எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஃபீல் பண்ணேன். என்றைக்கு நான் 9 o'clock மேலே நான் போனேனோ, ஸோ அந்த டே, ஸோ அதனால் அந்த டே ரொம்ப ஒரு மாதிரி, அந்த டேவே ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆகாதுங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு மீனிங்கில் சொன்னார். ஸோ அதை நிறைய நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரொஃபஷனல் எல்லாருக்கும் மாறும். ஸோ ஒரு சில பேர் காலையில் 4 மணிலேருந்து 5 மணிலேருந்து ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, மெயினாக ஒர்க் ப்ராசஸ் இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய் பண்ணுறோம். ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த டைமிங் உள்ளே போகிறதுங்கிறதோட வேறு, இப்போ நமக்கு நிறைய டைமிங் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு லேசினஸ்ஸாக ஒரு 10 o'clock 10:30 11 o'clock போகிறப்ப அன்றைக்கி டேவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது டிபெண்ட், ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறும். பட் டைம் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம ரொம்ப லேசினஸ்ஸாக நம்ம அந்த டைமை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அன்றைக்கி டே உண்மையிலே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 9 o'clock ஒரு 8 o'clock முன்னாடி வந்திருந்தேன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். அது அந்த டைமில் வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். இதை நேற்று அவர் இன்டர்வியூவில் நம்ம ரொம்ப வேல்யூ பாயிண்ட்டாக பார்க்குறேன். பட் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் அந்த மாதிரி நிறைய டைமில் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்பி போகிறப்ப நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வேலை, அதனால் அந்த மார்னிங் பார்க்க வேண்டிய வேலையை ஹோல்டு பண்ணிவிட்டு மற்ற வேலையை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையை நெக்ஸ்ட் டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன வேலையை பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஃபார் அனதர் டே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேவே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 9 o'clockங்கிறது ஒரு ரீசனபிள் டைமுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு டீ சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஒரு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்புற டைம் ரொம்ப ரீசனபிள் டைம் அவர் சொல்லியிருக்காரு 9 o'clockன்னு. ஸோ 9 o'clockங்கிறத விட எவ்வளோ ஏர்லி நம்ம எழுந்திரிக்கமோ அவ்வளவும் பெனிஃபிட்டுங்க. நீங்கள் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு இந்த டைம் சென்டரில் நீங்கள் எவ்வளோ ஏர்லி எழுப்பினாலும் அன்றைக்கி டே பயங்கர பாசிட்டிவாக இருக்கும், பயங்கர ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, அன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் டே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதை நல்ல ஒரு வேல்யூ பாயிண்ட்டை நேற்று சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பர்சன்ட் நான் எடுத்தது. இதை நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.